ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக முக்கிய புண்ணிய தலமான ராமேஸ்வரம் வந்திருக்கேன். ஸோ ராமேஸ்வரம் வந்து ஒரு சூப்பராக ஒரு ஜேர்னி, பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தஞ்சாவூர் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சது, சரியான தருணங்கள் அமையலை. பட் அதை இப்போது 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோஸையும் போஸ்ட் பண்ணலை யூடியூப்பில். நான் கூட கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 வாரமாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வந்தாச்சு ராமேஸ்வரம். எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ராமேஸ்வரம் வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூட. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நியூ BS6 ஒன்று ஓடிட்டுருக்கு, பேராவூர்னி டெப்போ. தஞ்சாவூர் வரைக்கும் போகுது ராமேஸ்வரம் வந்து, அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ராமேஸ்வரம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 1:15 எடுக்கிறாங்க. மணி 12:50 இன்னும் வண்டி வரல. ஆல்ரெடி வந்துருச்சு, பட் டெப்போ போயிருப்பான்னு நினைக்கிறேன். ரெஸ்டிங் கொஞ்சம் ½ மணி நேரம் 3/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டில் தஞ்சாவூர் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ரூட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம கவர் பண்ண போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரூட்டு. ஸோ ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. நம்ம போகிற ரூட்டு ஒன்று ஈசிஆரில் பட்டுக்கோட்டை வழியாக போவோம். இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா ராம்நாட்டிலேருந்து தேவோட்டை காரைக்குடி வழியாக புதுக்கோட்டை வழியாக போகிற ரூட்டு, அது ஒரு ரூட்டு. ஸோ 2 ரூட்லேயும் பஸ் ஓடுது. ஸோ நமக்கு நம்ம போகிற ரூட்டு வந்து ஈசிஆர் ரூட்டு. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ரூட்டை ட்ரை பண்ணியிருக்கோம். ராம்நாட்டிலேருந்து ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் தஞ்சாவூருக்கு, புதுக்கோட்டை காரைக்குடி ரூட்டு. பட் இந்த ரூட் ட்ரை பண்ண கிடையாது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண தான் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ண போகிறோம். டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஸோ லாங் ரூட் பஸ்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷனில் புக் பண்ணிக்கிறலாம். ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆப்பில் போய் புக் பண்ணிக்கிறலாம். பஸ் நான் பார்க்கும்போது வேக்கண்டாக தான் இருந்துச்சு. இப்போ இதான் ஒரு டு பி ஆன் சேஃப் சைடுன்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. பஸ்ஸு நான் வரல. ஸோ வந்து குருவை மீட் பண்ணிட்டு நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்த பிறகு நம்ம இந்த ராமேஸ்வரத்தை வந்து சூப்பராக தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ வாங்க கைஸ், ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் டீ சாப்பிட்லாம். மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மணி. எஸ், அமௌண்ட்டு தான் வருது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம். சூசி அப்பா. ஸோ கைஸ், பஸ் பாருங்கள், பிராண்ட் நியூ வண்டி. TN 68 N1264 தஞ்சாவூர் ராமேஸ்வரம் கிழக்கு கடற்கரை சாலை சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்லி பார்க்கலாம். கைஸ் பஸ் பாருங்கள், அரசு போக்குவரத்துக்கெல்லாம் கும்பகோணம் பிராண்ட் நியூ வண்டி. ஈசிஆர் ரைடு தஞ்சாவூர் அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கிழக்கு கடற்கரை சாலை. சிகிலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் கார்பரேஷன் பேராவூர்னிட்டு போகுது. வண்டி ஒரு ½ மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு வந்துச்சு. நான் அந்த பஸ்ஸை ராம்நாட்டிலே பார்த்துட்டேன். அப்போவே கை காமிச்சேன். அவருக்கு புரியல. நான் என்ன சொன்னால் அந்த பஸ்ஸில் வரேன்னு சொன்னேன். அதோட தலையாட்டு போயிட்டார். எனக்கு புரிஞ்சான்னு தெரில. ஸோ இப்போ தான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். BS6 தஞ்சாவூர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டைம் வந்து 1:15. கைஸ் நம்ம பஸ்ஸை பாருங்கள். ஸோ டிக்கெட்டை ஒரு 40% உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு லாங் ரூட் வண்டினால அப்படியே போக ஏறிடுவாங்க. ராம்நாடு ஸ்டாப்பிங் இருக்குது, பட்டுக்கோட்டை இருக்குது, அது கூட நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. அதனால் டிக்கெட்ஸ் ஒன்றும் ஈஸி இருக்காது. போக ஏறிட்டே இருப்பாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க, அந்த மாதிரி தான் போகும் இந்த பஸ்ஸு. ஏன்னா 1-to-1 ப்ரீமியம் பஸ்லாம் கிடையாது. பட் தஞ்சாவூர் போகிறனால இதுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கும் ஈஸியாரில். கைஸ் இப்போது நம்ம வண்டி ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:07 எக்ஸாக்டாக. கைஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசையா, அதனால் நைட்லேருந்து பயங்கரமாக பிஸி ஆகிடும் இந்த பஸ்ஸு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து தஞ்சாவூர் பஸ் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் நேரங்கள் அமையலை. பட் இந்த இடம் பிடிச்சாச்சு. ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். பார்த்தேன், ஜஸ்ட்
வந்துச்சு இருக்கான்னு. ஆனால் இருந்தது. இதே ராம்நாட்டிலேருந்து ஆன்லைனில் கிடையாது. சரி, ராமேஸ்வரம் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு விஷயம் இருக்குது, நான் போக சொல்கிறேன் வீடியோவில். ஏன்னா இது முக்கியமான விஷயம். அது தெரியாமல் புக் பண்ணிடாதீங்க ஆன்லைனில். இன்கேஸ் இங்கே ராமேஸ்வரம் வந்து தஞ்சாவூர் போனோன்னா தெரிஞ்சு புக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன் உங்களுக்கு அது என்னென்னு. உங்கள் பேர் சரவணன். ஊர் பேர் வரீங்களா? ஒருத்தனாடா? அங்கேருந்து ஊரிங்களா? சரி சரி சரி, 2 பேர் அதுதானா? சரி. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜஸ் ஸ்கூல்லாம் வந்துருச்சுங்க. என்ன பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ் ஸ்கூல், கிறிஸ்ட் த கிங் போட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. நான் பார்த்து பாலிடெக்னிக் காலேஜு, ப்ரைவேட் நிறையா வந்துருச்சு. அமிர்தா நம்பி ஸ்கூலு, இந்த பாருங்கள் அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ் ஸ்கூலு. ஸோ நிறையா ஸ்கூல் வந்துருச்சு இந்த பக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேன், சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வீடியோவில். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 196 வந்துச்சு. ஆனால் இன்க்ளூடிங் ப்ராசஸிங் ஃபீஸு ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 231, 230 ரூபா. ராமேஸ்வரத்தை வந்து தஞ்சாவூர். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பாக செக் பண்ணாமல் போதேன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1.25 டைம் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து எடுக்கிறாங்க தஞ்சாவூருக்கு. அதுவும் ஷார்ப்பாக எடுத்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 1 மணிக்கு வந்தாங்க, 1 நேரம் எடுத்தாங்க. பட் ஜேர்னி ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 6:30 போட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, 6:30 அப்படின்னு. ஏன்னா உடனே எனக்கு எடுத்து 6:15 பெரிய விஷயம் இல்லையா? அப்படி தான் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகிறாங்களா அப்படின்ட்டு, பாயிண்ட்டாக போகிறாங்களா அப்படின்ட்டு. பட் குருவை மீட் பண்ண அப்புறம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆனால் உங்கள் ஆன்லைன் டைம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி 6:30 பேர் போட்டிருந்தாங்க. இல்லைனா அது பழைய டைமிங்கு, அதுக்கு முன்னாடி ஏதோ எஸ்சிடி சொல்லிட்டு இருந்த டைமிங். இது நம்ம வண்டிக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா நமக்கு வந்து ராம்நாடு பட்டுக்கோட்டில் கொஞ்சம் டைம் இருக்காங்க. அதனால் வந்து 9:20 தான் போக முடிஞ்சிடும். அப்போ 9:20 or 9:30 இன்வெட்டிவில் தான் போய் சேரும் தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. அப்போவே எனக்கு புரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவும் அந்த ரூட்டில் ஈஸியாக இருப்பதில் நிறைய கிராமங்கள் இருக்குது, ஸ்டாப்பிங் எக்கச்சக்கமாக இருக்குது. 9:20 போயிடும். அதனால் யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இந்த பஸ்ஸில் தஞ்சாவூர்னால் கண்டிப்பாக ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்டு. ஏன்னா நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதோ இல்லை வேறு ஊருக்கு ஏதாவது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய சான்ஸ் ஆகிடும். அதனால் டைம் பார்த்து வாங்க. ஸோ 9:20 9 தான் போய் சேரும். நமக்கு முன்னாடி வர்ற வண்டியை பாருங்கள். நீங்கள் ராமேஸ்வரம் போது பழனி ராமேஸ்வரம் வண்டி, புது வண்டி. நம்ம வந்திருக்க ஊர் தங்கச்சி மடம். ராமேஸ்வரத்துக்கு அடுத்து தங்கச்சி மடம். தர்கா பஸ் நிறுத்தம். தங்கச்சி மொத்தம் 3 ஸ்டாப் இருக்குது. தர்கா, சர்ச்சு, அப்புறம் கோயில், 3 ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து தான் பஸ் ஸ்டாப், தர்கா ஸ்டாப். நம்ம வந்திருக்க ஊர் பாம்பன். ஸோ பாம்பன் வந்து முக்கியமான ஊர் இந்த. ஏன்னா இங்கே தான் வந்து பாம்பன் பாலம் ஆரிஜினேட் ஆகுது, ஸ்டார்டிங் ஆகுது. தெரியுது பாருங்கள், தெரியுங்களா? கண்ணாடிக்கு பின்னாடி பாருங்கள், நல்லா தெரியும். கைஸ் ஐகானிக் பாம்பன் பிரிட்ஜ் வாங்க. இந்த பக்கம்லாம் பாருங்கள், நிறைய போட்ஸ் இருக்குது, எல்லாம் ரெஸ்டிங்கில் இருக்குது. வியூவை பாருங்கள். ஸோ நம்ம சென்டருக்கு போய்ட்டு வச்சுக்கோங்களேன், இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜை பார்க்கலாம். பிரிட்ஜு ஏறும்போது அந்த காற்றை பார்க்கணுமே அருமையாக இருக்குங்க. அந்த வெயிலுக்கு செம்ம வெயில். ராமேஸ்வரம் ஐலாண்ட் ஃபுல்லாகவே வெயில் தான். ஆனால் இங்கே வரும்போது கூலிங். இப்போ இந்த பாம்பன் பாலத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து எமர்சன் விளக்கரில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாலத்தை பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, காரை நிப்பாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்
வெர்டிக்கல் பிரிட்ஜ், பாம்பன் பிரிட்ஜ். நிறைய பேர் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு பாம்பன் பாலத்தை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது. கைஸ் இப்போ நம்ம மண்டபம் ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு வந்துட்டு இருக்காருங்க. நம்ம பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போனோம், ஆனால் இட நெருக்கடி காரணமாக பஸ் வெளியில் வந்துட்டுருக்கு. நமக்கு ஏற்ற மாதிரி வர்ற பஸ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா திருச்சியிலேருந்து வருது. திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, பரங்குடி, ராமேஸ்வரம் அந்த ரூட்லேருந்து இந்த வண்டி வந்துட்டுருக்கு. பிரான்ச் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பிரான்ச். கவி கோயில் போர்டு ராமேஸ்வரம், திருச்சி ராமேஸ்வரம், திருப்பத்தூர் பிரான்ச் வண்டி ஹைடெக் பாடி. டைம் பாருங்கள், 2 மணி ஆகுது எக்ஸாக்டாக. ஸோ 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம இந்த உச்சப்புலி ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்திருக்க ஒரு உச்சப்புலி ராம்நாடுக்கு முன்னாடி. கைஸ் இங்கேருந்து திருநெல்வேலி பார்த்திங்கன்னா 192, கன்னியாகுமரி 274 உச்சப்புலியிலேருந்து. ஒரு HDC வருதாருங்க ராமேஸ்வரம். நிறைய HDC பஸ் மதுரையிலேருந்து நிறைய போய்ட்டுருக்கு. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா குருவாயூர் போகிறது, எர்ணாகுளம் போகிறது, அப்புறம் தூத்துக்குடிலேருந்து எர்ணாகுளம் போகிறது, அதெல்லாம் வந்து ராமேஸ்வரம் போய்ட்டுருக்கு. கைஸ் டைம் 2:20 ஆகுது, 2:18. இப்போ ராம்நாடு ஈசிஆர் பைபாஸ் வந்துட்டோம். ஈசிஆர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நீங்கள் கன்னியாகுமரி போகலாம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் எல்லாம் அந்த ரோட்டு. நேராக ராம்நாடு சிட்டிக்குள்ளே போயிடுவோம். ரைட்டில் போனால் பைபாஸ் தான் திருச்சி போகிறது. திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் போய் தான் போவோம். திசைவண்டி ராமேஸ்வரனுக்கு வர முன்னாடி புது வண்டி திசைவண்டி ராமேஸ்வரம் 625 2:26 ராம்நாடு செம்மக் ரோடு. அது திசைவனை பின்னாடி தஞ்சாவூர் வருங்க. இது நம்ம வண்டி. இது பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் போகிறது வழி. மணமேக்குடி, கோட்டைப்பட்டினம், மீமிசல். கண்டிப்பாக இருக்கீங்க நீங்கள் வராமல். நீங்கள் தானே ஹீரோ நமக்கு. அடுப்பான். ஸோ கேஎம்எஸ் பில்ட் பண்ண வண்டி பட்டுக்கோட்டை பிரான்ச்சு, நாகப்பட்டினம் போகுது. கைஸ் இங்கே வந்து நமக்கு டைம் இருக்குது. இப்போ 2:28, 2:30 வர்றதுக்கு. இப்போ 3:25 டைம். இங்கே சிஎன்ஜி ஃபியூல் பஸ் பாருங்கள், செவ்வூர் போகுது. ரூட் நம்பர் 9 டவுன் பஸ்ஸு. இந்த வண்டியை கவர் பண்ண அடுத்து லாஸ்ட்டில் நம்ம முடிச்சுட்டு குமுளி ஏர்வாடி டிஎன் 57 2:53. வெயிலாக இருக்குது தெரியாது, பட்டு நமக்கு இன்னும் டைம் இருக்குங்க. 3:25 டைம். ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நம்ம 2:25 வந்தோம், பட் 3:25 வரைக்கும் நம்ம வண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கு. தஞ்சாவூர் போகிற வண்டி. ஆக்சுவலி இது ரிசர்வேஷன் பேருந்து. ரிசர்வேஷன் கூட ஸ்டிக்கரிங் கூட கிடையாது. ஏன்னா இப்போ ரிசர்வேஷனில் ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய ஒரே வண்டி தான் அது. ரிசர்வேஷன் ஸ்டிக்கரிங் போட்டிருக்கலாம், அதுவும் கிடையாது. அதே மாதிரி லாங் ரூட் வண்டி இது.
கிட்டத்தட்ட 301 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. நம்ம கணக்குப்படி பார்த்தா 270 வருது, 660, 270 வருது. பட் நம்ம உள்ளே போகிறது பட்டுக்கோட்டை அந்த மாதிரி உள்ளே போகிற தொண்டி போகிறதுலாம் வந்து ஆட் ஆகி 301 கிலோமீட்டர் ஆகிடுது. இப்போ ராம்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கே வெயிட்டிங் இருக்குது. அதுக்கு மேலே 2 பஸ் போகுது. 2:40 நாகப்பட்டினம் போச்சு, அதுக்கப்புறம் 3:10 இந்த வண்டி போகுது. இதுவும் தஞ்சாவூர் தான் போகுது, ஒரத்தநாட்டி போகுது. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வண்டி 3:25 கிளம்புறாங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி நம்ம ஓகே நம்ம வந்து விலாகர் போகிறோம், பட்டு நம்மளை மாதிரி தெரியாமல் புக் பண்ணவங்க அவங்களுக்கு என்ன ஆகும், இப்போ இங்கே 1 மணி நேரம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக உண்மையிலேயே அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு லாங் ரூட் வண்டி தஞ்சாவூர் வரைக்கும் போகிறது, ஒரு அதிகபட்சம் ஒரு 55 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதை விட்டு 1 மணி நேரம் இங்கே லாங்கிங் டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வெக்ஸ் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. இங்கே 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்தை நம்ம தொண்டி தாண்டி எங்கேயோ போயிடலாம், பட்டுக்கோட்டை போயிடலாம், நெருங்கி போயிடலாம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்படி ஓட்டினாங்கன்னா என்ன பண்ணுறது? டிரைவர்லாம் பேசினா கும்பிட்றாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எங்கிட்ட வந்து டெய்லி சண்டை ஓடுறாங்க வந்து மக்கள்லாம் வந்து. ஏன்னா சீசன் டயத்தில் வந்து நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிற்கவும் டிரைவர் கடையை பிடிச்சி ஏறுறாங்க. என்ன சார் இப்படி பாட்டி வச்சுருக்கீங்க, நான் எங்கே போய் தஞ்சாவூர் போகிறது அப்படி இப்படின்னா நிறைய டென்ஷன் ஆகிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் தானே ட்ரெயினில் புக் பண்ணி போவாங்கள்ல, இப்போ 9 மணி 10 மணிலாம் இருக்கும். இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இப்போது? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது பார்ட்டிக்கலாக. ஸோ நிர்வாகம் தான் தயவுசெய்து தலையிட்டு சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் பாருங்கள் வீடியோவை. கொஞ்சம் இந்த பஸ்ஸை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க ஸ்மூத்தாக. அதாவது இப்போது 2:25 வர்றாங்க, ஒரு 2:45 எடுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கு 2 வண்டி போகுது, இது ஏர்வாடிலேருந்து போகுது. ஸோ இதை கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ராமேஸ்வரத்தை டிலேயாக எடுக்கலாம், 1:15 பதிலாக ஒரு 1:45 எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு தான் இருக்கும். டிரைவர் ரெஸ்ட் எடுக்க முடியல, அதே சேம் டைம் இங்கே ஒரு டைம் இருக்குது, அதான் பட்டுக்கோட்டை 3 மணி வெயிட் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி இருக்குது. ஸோ வாங்க இப்போது மீதெல்லாம் போக பேசலாம். கை ஸ்டைத்தை பாருங்கள், 3:25 எக்ஸாக்டாக. இப்போது நம்ம அண்ணா வண்டி எடுக்க போகிறாரு ராமநாதபுரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டில். நான் கதையெல்லாம் சொல்லியிருப்பேன். 2:25 வந்தோம் உள்ள, 3:25 வண்டி எடுக்கிறாப்புல. பள்ளத்த போராட்டங்களுக்கு பிறகு வெயிலில் நிற்க வேண்டியாச்சு 1 நேரம். ராமநாதபுரத்துக்கு கிளம்பியாச்சு. இல்லை நமக்கு முன்னாடி பாருங்கள் 1 to 1 நிற்கிது. நமக்கு முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டவுன் பஸ்ஸு, அதுக்கப்புறம் KSS காரைக்குடி போகிறது நம்ம ட்ரை பண்ண வண்டி. இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ராஜபாளையம் போகுது. ரூட் எந்த ஊருன்னு பார்ப்போம். கமுதி ரூட்டா இல்லை? ஆமாம் கமுதி தான் போகுது. கமுதி அருப்புக்கோட்டை விருதுநகர் ரூட்டு TN 67. ராமேஸ்வரம் போகுது, கரூர் வண்டி, கரூர் திருச்சி ராமேஸ்வரம் நிறைய வண்டி போயிட்டுருக்கு மதுரை வழியாக. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்போ காரைக்குடி ரோடு பார்த்திங்கன்னா 2 பஸ் போகுது. ராமநாதபுரம் நிறைய இந்த ரூட்டில் ரீபாடி வண்டி ஓடிட்டுருக்கு. பல க்ரீன் கலர் பஸ்லாம் வந்து ரீபாடி வண்டி எல்லாம் எல்லோ கலரில் புது வண்டி மாதிரியே ஓடிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, தேவகோட்டை, திருப்பத்தூர் நிறைய வண்டி ஓடுது. தேவிப்பட்டினம் பைபாஸ், நம்ம தேவிப்பட்டினம் வழியாக போதான் போகிறோம். ஸ்ட்ரெயிட் ஈஸியாக ரோடு தான், நமக்கு ஒரே ரோடு தான். பட்டுக்கோட்டை இன்னும் 123 கிலோமீட்டர் இருக்குது. நாகப்பட்டினம் 200. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பாருங்கள், 3:50 தேவிப்பட்டினம். தேவைப்படுத்து தான் நம்ம ஈசிஆர் லைனே ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்பராக. ஸோ இப்போது தேவைப்படு தாண்டி இப்போது ஈசிஆர்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து 2 ரோடு கிளப் ஆகும், திருச்சி ராமேஸ்வரம், அப்புறம் இந்த ரோடு ஈசிஆர் ரோடு. ஸோ தேவைப்பட்டு தான் டைவர்ட் ஆகும். இந்த பக்கம் உப்பளத்தை பாருங்கள், தெரியுதுங்களா? உப்பாக இருப்பார்.
கடற்கரை பக்கம் உப்பளங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி உப்பளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் தான் அதிகமாக இருக்கும். தூத்துக்குடி டு திருச்சி ரூட்டில் பார்த்தா நிறையா இருக்கும். நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா உப்பூர் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஊர் பக்கம் தான். இங்கேருந்து இப்படியே போனீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் ஆர்எஸ் மாதிரி ரீச் பண்ணிடலாம். நம்ம உப்பூரை பற்றி சூப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எமர்சன் விழாக்கரில் பார்க்கலாம், செக் பண்ணலாம். உப்பூர், மோர்பொன்னை, கடற்கரை கிராமங்களை பற்றி போட்டிருக்கோம். டைம் 4:31 தொண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட். தொண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். மதுரை போகுதுங்க. தொண்டி மதுரை வண்டி. வெல்கம் டு தொண்டி பஸ் ஸ்டாண்ட். தொண்டி முதல்நிலை பேரூராட்சி பேருந்து நிலையம். மதுரை வண்டிக்கு வருங்க. வயா சிவகங்கை. இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வண்டி நிற்கிது. அந்த பக்கம் சென்னை வண்டி பாண்டிச்சேரி டிப்போ. பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் வெயிட்டிங்கு. ஸோ உடனே எடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா லாங் பிரேக் வந்து பட்டுக்கோட்டை தான். ராமேஸ்வரம் எஸ்பி பட்டினம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடைசி ஊரான கடற்கரை. ஸோ கடைசி கடற்கரை ஊரான எஸ்பி பட்டினத்துக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் பாருங்கள் 4:51. ஸோ இதோட நம்ம டிஸ்ட்ரிக்ட் முடியுது. ராமநாடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகும். வழியை விடுங்க, பஸ்ஸில் இறங்க வழியை விடுங்க, அப்புறம் இடம் போடலாம். வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். டீ சாப்பிடுங்க அப்படிங்க. டயத்தை பாருங்கள் 5:02. உங்களுக்கு தெரியாது அவ்வளோ வெயில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மீமிசல் இருக்குது. அதாவது பக்கத்தில் மீமிசல். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ பிரேக்கு நம்ம வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஜேர்னி பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே வண்டி சூப்பராக ஓட்டுறாப்புல. பிரச்சனை என்னென்னா அந்த வெயிட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட்டிங் டைம் மட்டும் இல்லைன்னா வண்டி ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு. 80 வரைக்கும் போகிறாங்க. நான் கூட நினச்சேன் ஒரு 60-70 போவேன்னு. ஏன்னா அடிக்கடி ஸ்டாப் இருக்குது. ஸோ அது அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டர் அதெல்லாம் தாண்டி போக முடியாது. கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அந்த பஸ்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. வண்டி ஸ்மூத்தாக போகுது. ஸோ வெயிட்டிங் ஹவர்ஸ் தான் இந்த பஸ்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நல்ல வண்டிங்க அது. பேராவூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய ஒரே வண்டி. அந்த பிரான்ச்லேருந்து தஞ்சாவூர் டு ராமேஸ்வரம். பேராவூர்லேருந்து ஈரோடிக்கெலாம் ஓடுது. பட் ராமேஸ்வரத்துக்கு ஒரு வண்டி தான் இந்த வண்டி ஓடுது. இந்த பிராண்ட் நியூ BS6 வண்டி. ஸோ வாங்க ஒரு டீ சாப்பிட்டு திருப்பி தஞ்சாவூர் கிளம்புனாண்ணே. வாங்க. வண்டி வந்து இந்த கடையில் நிற்கிது. இந்த மாதிரி நிறையா ஃபுட்டெல்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிடும். ஆமாம், எல்லாமே இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எல்லா வண்டியும் நிற்காதில்ல. எல்லா வண்டியும் வந்து நிற்குமா உங்கள் இதில்? நம்ம வண்டி நிற்கிது. வேறு எந்த நிற்கிது? யூடியூப் சார். அண்ணன் பேர் வந்து சீனிவாசன். அதான் அவரோட ஒன்றா பேச முடியுது. டீ நல்லா இருக்கு. காஃபி நல்லா இருக்கு. சில இடங்கள்லாம் போவோம், இத்தனையே ஊர் ட்ராவல் பண்ணுறோம். சில ஹோட்டல்லாம் வாய் வைக்க முடியாது.
கொஞ்சம் ஒன்றும் பரவாயில்ல. ஆமாம், ஈஸியாக போது நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டீ காஃபி பதாம்பல் இங்கே தான் டீ சாப்பிட்டோம். நம்ம வண்டிக்கெல்லாம் போகுது தஞ்சாவூர் ஏற்ற மாதிரி எம்பிடிஷன் நிற்கிறாங்க ராமேஸ்வரம் போகிறது. வண்டி சவுங்கப்படல கிச்சு 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 கேட்குது. ஸோ கைஸ் இப்போது நம்ம மீமிசல் வந்துட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ஊர் மீமிசல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து திசைவன்லேருந்து மீமிசல் வண்டி ஓடிச்சு. இந்த பக்கத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திசைவன் டு மீமிசல் வண்டி ஓடிச்சு. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் திசைவன். என்னமோ தெரியல கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க சர்வீஸு. வேளாங்கண்ணி 2 வண்டி ஓடுது. பட் அது போக இங்கே ஒரு வண்டி ஓடுச்சு. இது வரைக்கும் வந்துட்டு போச்சு திசைவனில். இப்போ அந்த வண்டி இல்லை. அதோட டிரைவர்லாம் இப்போ வேளாங்கண்ணிக்கு மாற்றிட்டாங்க. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40. இப்போது நம்ம கோட்டைப்பட்டினம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ மீமிசலுக்கும் கோட்டைப்பட்டினத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அழகாக இப்போ காலேஜ் முடிச்சு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு சூப்பரான பஸ்ஸு. நிறைய காலேஜ் பசங்க ஏறினாங்க. ஸோ ஏறி அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. இப்போ தான் ஃப்ரீ ஆச்சு. ஸோ இப்போ தான் பார்க்க முடியும் ரோட. அம்மாப்பட்டினம் 5:42 டைம். டைம் பார்த்தீங்கன்னா 5:46. மணமேல்குடி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி. ஸோ இங்கேருந்து டைவர்ஷன் இருக்குது. நேராக போனால் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், வேளாங்கண்ணி போகலாம். லெஃப்ட்டில் போனீங்கன்னா அறந்தாங்கி போகலாம். ஒரு 38 கிலோமீட்டர் இங்கேருந்து அறந்தாங்கி புதுக்கோட்டை திருச்சி இப்படியே போகலாம். மணமேல்குடி. நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா கட்டுமாவடி பாலாஜி கோட்டைப்பட்டினம் போகுது. ஸோ இதுதான் வே டு அறந்தாங்கி 25 கிலோமீட்டர் இங்கேருந்து அறந்தாங்கி. கட்டுமாடி நிறைய ஏகேஎஸ் கோட்டைப்பட்டினம் பின்னாடி வர்றது பாருங்கள். ஏர்வாடி, தஞ்சாவூர் ஏர்வாடி நினைக்கிறேன். நிறையா பட்டுக்கோட்டை போட்டுருக்கு. நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா சேது பாவா சத்திரம். இது சாட்டா சத்திரம்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம கண்டக்டர் நான் சத்திரம் இருக்காரு. லெஃப்ட் சைடு ரோடு போகுது இல்லையா? ஸோ இந்த ரோட்டில் போனால் நீங்கள் பேராவூரையும் போயிடலாம். பேராவூர் தான் இந்த பஸ்ஸோட டிப்போ இருக்குது. களியக்குலை இந்த லெஜெண்டரி பஸ் வருதாங்க. BS6 போட்டாங்க. இந்த ரூட்லேயே வந்து அந்த பஸ் தான், அடிச்சிக்கவே முடியாது. மாஸ் இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் சூப்பராக இருக்கும். அழகான பனை மரங்கள். திருவனந்தபுரம் போதாருங்க. விசிடிசி திருநெல்லை அதிராம்பட்டினம். ஆறு 35 நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் அதிராம்பட்டினம். ஈஸியாக எல்லாம் போய்ட்டுருக்கோம். நீ லெஃப்ட் எடுத்து பட்டுக்கோட்டைக்கு போயிடுவோம்.
கைஸ் இப்போ நம்ம அதிராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஃபஸ்ட்டே நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரேன். நிறைய பஸ்ஸில் வந்திருக்கோம், பட் உள்ளே வர மாட்டாங்க, சுற்றி வருவாங்க. இந்த பஸ் மட்டும் உள்ளே வர்றாங்க. 6:38 அதிராம்பட்டினம். எல்லாம் கோயில் விசேஷங்க, எல்லாம் ஆடி மாதம்னால நிறைய இடங்களில் விசேஷங்கள் பார்க்க முடியுது. நாளைக்கு ஆடி அமாவாசை, ராமேஸ்வரத்துக்கு மக்கள் கூட்டம் நிறைய போகும். அதே மாதிரி நிறைய பஸ் பார்க்க முடியுது. ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க இங்கேருந்து. எல்டாரிகிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நிறைய பஸ் போகுது. பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், அந்த மாதிரி ஒரு ராமேஸ்வரம் ஸ்பெஷலா. பாதி பச்சை வண்டி இங்கே போயிடும். பச்சை வண்டிக்குள்ள மக்களே, பட்டுக்கோட்டை டவுனில் வந்துட்டோம். டைம் பாருங்கள், 6:56 பட்டுக்கோட்டை. ஆமாம், 6:56 பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டுருக்கோம். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ஆச்சு. பட்டுக்கோட்டை ரைஸ். இப்போ டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 7 மணி. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் இறங்கிடுவீங்க. நம்ம வண்டி ரெடியாக நிற்கிது தஞ்சாவூர் போகிறதுக்கு. போட்டு தெரியுங்களா? ஸோ டைம் காமிச்சிருப்பேன். எக்ஸாக்டாக 7 o'clock வந்து பட்டுக்கோட்டை வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாதிரி இங்கே ஒரு 3/4 மணி நேரம் வெயிட்டிங்கு. ராம்நாட்டில் 1 மணி நேரம், இங்கே ஒரு 3/4 மணி நேரம். 1.25 மணி நேரம் வந்து இந்த 2 ஊருக்கும் வெயிட்டிங். ஸோ இந்த 1.25 மணி நேரம் சேவ் பண்ணோம்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் போயிருக்கலாம். இப்போ ராம்நாட்டில் 10 நிமிஷம் இல்லை இங்கே 10 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக தஞ்சாவூருக்கு போயிருக்கலாம். பட் ஏன் அப்படி தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிரைவிங்லாம் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. நல்லா ஓட்டுறாப்லான்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து மீட்டர் காமிச்சிருப்பேன், 75 வரைக்கும் போகுது. ஆனால் 70 தான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. 80 வரைக்கும் போகலாமா. ஸோ ரோடு குறுகிய ரோடாக இருந்தால் கூட, ஏன்னா இந்த ரோடு உங்களுக்கு தெரியும், இந்த ரூட்டில் நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரூட்டில் இருக்கிறவங்களுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அந்த ரோடு கொஞ்சம் நேரோவான ரோடு. அதுபோல் நிறைய மாடுகளுக்கு கிராஸ் பண்ணோம். மாடு, ஆடு 2 தான் மேஜராக அந்த ரூட்டில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஆளுகளும் பார்த்திங்கன்னா மெயினாக ரோடு சின்ன ரோடுனால நிறைய பேர் ரோட்டில் நிற்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி சூப்பராக வந்துட்டுருக்கு. வண்டி டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஸோ சூப்பராக தான் போய்ட்டுருக்கோம். இதில் வந்து எப்போவுமே வந்து சிஆர்சி வண்டி T68 கும்பகோணம் வண்டி டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட்டிங், அதான் இப்போ. ஸோ பேசுவோம். இறங்கிட்டு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரில. 9 வரையும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி போகிறாங்களான்னு தெரில. ஸோ இறங்கிட்டு நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ வண்டி சூப்பரான வண்டிங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். பட் டைமிங் தான். ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. 7:42. இன்னொரு 3 நிமிஷம் இருக்குது. மக்களே, 7:45 நம்ம வண்டி கிளம்பிடுச்சு தஞ்சாவூர் நோக்கி. சீனிவாசன் அண்ணன் தான் ஓடிட்டுருக்காரு ராமேஸ்வரம்ல. வாங்க டீ குடிக்கலாம். போட பார்த்தீங்கன்னா வருகைக்கு நன்றி. பட்டுக்கோட்டை நகராட்சி. பட்டுக்கோட்டைக்கு வெளியே வந்துட்டோம். தஞ்சாவூர் 44 கிலோமீட்டர். செம்ம இதாக இருந்துச்சு, ஷூட்டிங் இருந்துச்சு. இப்போ லைட்டாக தூரல் விழுது பாருங்கள். மிரரில் பாருங்கள், நல்லா தெரியும். ஆக்சுவலி இந்த ரோடு சூப்பராக இருந்துச்சு, பார்க்க நான்குடி கிளம்ப இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தொலை தானே. அப்படி போய் அங்கே போனோம்னா சிங்கிள் ரோடு தானே.
அதுவும் அந்த ஒரத்தநாடு பெல்ட் ரொம்ப மோசமாக இருக்குமா. நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா பாப்பநாடு. டைம் பாருங்கள் 8:11 பாப்பநாடு. ஓகே 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 கைஸ், இப்போது நம்ம வந்திருக்க ஊர் ஒரத்தநாடு. ஃபேமஸான ஒரு ஒரத்தநாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கேருந்து தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்ரு. அதே மாதிரி மன்னார்குடி 25 கிலோமீட்ரு. சென்ட்ரு பட்டுக்கோட்டையும் 25 கிலோமீட்டர் வரும். 25-28 கிலோமீட்ரு. டைம் 8:28 ஆயிடுச்சு. ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை. ரைஸ் பாருங்க ஜங்ஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி வழியாக அப்படியே ஜாயிண்ட் ஆகி நேரம் தஞ்சாவூர் போகாது. நம்ம பட்டுக்கோட்டையில் போய்ட்டுருக்கோம். தஞ்சாவூர் நெருங்கிட்டோம். SMT பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பஸ் வருவாங்க. டெல்டா ரீஜனில் பார்த்தா நிறைய க்ரீன் கலர் பஸ் ஓடும். கும்பகோணம், பட்டுக்கோட்டை பக்கம் நிறைய ஓடும். திருத்துறைப்பூண்டி. ஸோ நம்ம தஞ்சாவூர் பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். மேலெல்லாம் வண்டி போயிட்டுருப்பாருங்க. ஸோ ரைட்டில் போனீங்கன்னா நான் போட்டேன் 82 சிட்டிக்குள்ளே போகிறோம். ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தஞ்சாவூர் சிட்டி. மன்னார்குடி போகுது. இங்கேருந்து ராமேஸ்வரம் 237 போட்டிருக்கு போர்டில். கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் முன்னாடி நிற்கிது. நமக்கு முன்னாடி பெங்களூர் போகிறதா இருக்கும். ராஜவம்சம் மாதிரி. ராஜவம்சா தான். ஸோ டைட்டை பாருங்க கைஸ். 9:17 தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். ராமேஸ்வரம் நிற்கிறாங்களே. எந்த வண்டி அது? ராமேஸ்வரம் 60 PRC. திருத்துறைப்பூண்டியா? திருவையாரா? தேங்க்ஸ். ஓகே ஓகே. டைம் காமிச்சிருப்பேன். 9:06 வந்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணுறேன். 9:15 9:30 போயின்னு சொன்னாங்க. பட்டு முன்னாடியே சூப்பராக வந்துட்டாங்க. டிரைவிங் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. இது குறை ஃபஸ்ட்டு நிறைய சொல்லலாம், அப்புறம் குறைய சொல்கிறேன். நான் நிறைகள்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வண்டிங்க. அது எப்படின்னா, ஒரு ராமேஸ்வரம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 260 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மத்தியானம் கிளம்பணும் அப்படின்னா 1:15 இந்த பஸ் கரெக்டாக நிற்கிது. ஸோ அதில் நீங்கள் ஏறி சூப்பராக வந்துடலாம் தஞ்சாவூருக்கு. ஒரே டைரக்ட் பஸ் தான். அது ஈசிஆரில் வருது, அதான் ப்ளஸ்ஸு. ஸோ ஈசிஆரில் டிஸ்டன்ஸ் வைஸ் கம்மி தான் கம்பேர்ட் டு காரைக்குடி புதுக்கோட்டை போகிறதுக்கு. இது ஒரு சூப்பரான ரூட்டு. அப்புறம் இது வந்து பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. ஸோ புது பஸ்ஸு. ராமேஸ்வரத்துக்கும் தஞ்சாவூருக்கும் ஓடுற ஒரே புது பஸ் இந்த வண்டி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்பதிவு பேருந்து. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்பில் போய் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த இது மற்ற வண்டிக்கெலாம் கொடுக்கல இது வரைக்கும். மற்ற வண்டி ஓடுது தஞ்சாவூருக்கு, பட் எதுக்கு கொடுக்கல இந்த வண்டி. அப்புறம் வண்டி பிக்கப்புங்க 80 வரைக்கும் போது நான் 70 வரை காமிச்சிருப்பேன். அதனால் ட்ராவலிங் மற்ற வண்டி மாதிரி செலச்சாச்சல்னு ஸ்லோவாக அப்படிலாம் கிடையாது, ஸ்மூத்தாக வந்துச்சு. எங்கே ஸ்லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டுக்கோட்டை அந்த மாதிரி அந்த அம்மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் அந்த சின்ன சின்ன ஊருலாம் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த பக்கம் ரோடு மோசமாக இருக்கும்.
எஸ்வி பட்டம் வரைக்கும் சூப்பராக வந்தாங்க. இதெல்லாமே ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பஸ் ஆன்லைனில் நான் புக் பண்ணியிருந்தேன், நான் சொல்லியிருப்பேன். ஐ தாட் ஆக்சுவலி ஆன்லைன் படி பார்த்தீங்கன்னா 1:15 ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. ஆனால் 6:30க்கும் போட்டிருந்தாங்க. எனக்கு அதான் மிகப்பெரிய ஆச்சரியம் கொடுத்தது. 6:30க்கு போயிடுமா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க் கூட தான் நான் ட்ராவல் பண்ண வந்தேன். பட் நடந்தது வேறு. ஸோ ராமேஸ்வரத்தில் வந்து ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் கண்டக்டர்னா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா சரவணன். என்ன சொன்னார்னா, அண்ணா ஆன்லைனில் வந்து 6:30 போட்டிருக்காங்க, 6:30 கிடையாது 9:30க்குள்ளே போய்டுவோம். எனக்கு பகீர்னு போச்சு. 6:30 இங்கே இருக்குது, 9:30 இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிலே அப்படின்னு நினச்சேன். அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஒன்று கூட மேனேஜ் பண்ணிடலாம். பட் இவ்வளோ 3 ஹவர்ஸ் இல்லையா அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, அண்ணா தப்பாக போட்டிருக்காங்க, முன்னாடி ஏதோ வண்டி ஓடி இருக்கும், மேபி அதை வச்சு பண்ணியிருப்பாங்க எஸ்சிடிசி மாதிரி அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம ட்ராவலர் வ்ளாகர், ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் யாராவது இப்போது ஒரு ஃபேமிலியோடவோ இல்லை தஞ்சாவூரில் ஏதாவது கமிட்மெண்ட், லைக் இப்போது தஞ்சாவூரில் ட்ரெயினில் சென்னை போகிறதாவோ இல்லை வேறு எங்கேயாவது போகிறதாவோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செட் ஆகாது, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதான் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். பஸ்ஸு பிரச்சனை இல்லைங்க, நீட்டான பஸ்ஸு, சூப்பரான பஸ்ஸு. பட் அவங்க வந்து ஆன்லைனில் முன்பதிவு பேருந்து கூட போடல அவங்க. இப்போ நாளைக்கு கூட டிக்கெட் 10 பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஆடி அமாவாசை, அதனால் வந்து வருவாங்க, இன்னும் புக் பண்ணுவாங்க. பஸ்ஸும் நல்ல பஸ்ஸு தான். பட்டு இங்கே ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கலாம், அதை விட்டாங்க, அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் தாங்க மோசங்க. இப்போ 1:15க்கு எடுத்தால் ராம்நாட்டில் வந்து 1 மணி நேரம் வந்து வெயிட்டிங்கு. இதோட மோசம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? 1 மணி நேரம் யாருங்க வெயிட் பண்ணுவா ராம்நாட் பஸ் ஸ்டாண்டில்? ஒரு 1 ஹவராக ராம்நாட் வந்துடுறாங்க. அங்கேருந்து 1 ஹவர் வெயிட் பண்ணால் அந்த 1 ஹவர் நீங்கள் சேவ் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அதிகபட்சம் கொடுக்கலாம். அது பண்ணாலே வந்துடலாமே. அதே மாதிரி பட்டுக்கோட்டில் ஒரு 3/4 மணி நேரம். ஸோ 2 ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணால், இப்போ யோசிச்சுப்பாங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ½ ஹவர் டைம் ஒதுக்கினா கூட ஒரு 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கலாம்ல. ஸோ அதுதான் பெரிய எனக்கு வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதான் பெரிய இது. இதை நிர்வாகம் தயவுசெய்து கொஞ்சம் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் கொண்டு வாங்க, நாலேஜ் கொண்டு வாங்க. ஏன்னா இது வந்து பஸ் நல்ல வண்டி, டைம் ஓகே தான், எதுவும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டு ஈஸியாக பஸ் ஏறலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்தோம் வச்சுங்களேன். இப்போ 7 மணிக்கெலாம் வந்துடலாம், 7:30 வந்துடலாம், அழகாக பிளான் பண்ணி போயிடலாம். ஸோ அந்த இது நிர்வாகம் கொஞ்சம் பாருங்கள். வண்டி சூப்பரான வண்டி. இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் மாதிரி கொடுக்கலாம். எக்கச்சக்க ஸ்டாப்புங்க, எவ்வளோ ஸ்டாப்பாக இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சூப்பராக வந்துட்டாங்க. ஆனால் இதுதான் பிரச்சனை, டைமிங் தான் பிரச்சனை. இங்கே 2 ஊர்லேயும் வந்து ரொம்ப டைம் 1 ஹவர், இந்த பக்கம் 3/4 மணி நேரங்கிறது ஜீரணிக்க முடியல. அதான் ரொம்ப ஒருத்தர். மற்ற ஊர் கூட எங்கேயுமே நிற்கலைங்க, தொண்டி எதுவும் எங்கேயுமே நிற்கலை. 5 நிமிஷம் 3 நிமிஷம் கூட, 2 நிமிஷம் 1 நிமிஷம் தாங்க, வேறு எங்கேயுமே நிற்கலைங்க. பட் இதுதான் மோசம். ஸோ இதான் அவ்வளோதான் கைஸ். சூப்பரான ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த பயணத்தில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணோம். ஆக்சுவலி அவர் வந்து ஹீ பிலாங்ஸ் டு கும்பகோணம், பட் ஹீ இஸ் இன் சைனாவில் இருக்கார். அவர் பேர் தீபக். தேங்க்ஸ் ப்ரோ, என்னோட அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணோம். எனக்கு தெரியாது இவ்வளோ, அதாவது இந்த இதில் மீட் பண்ணுவோமான்னு தெரில, அன்எக்ஸ்பெக்டாக மீட் பண்ணோம். ஸோ ஹீ ஆல்சோ ஸ்பான்சர்ட் கிஃப்டட் மீ 1 பென். ஒரு சைனாவில் உள்ள ஒரு பென் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. அவர் வந்து ராம்நாட்டிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளை வந்து சைனாவில் பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப பெருமை படைஞ்சது பார்த்திங்கன்னா அந்த ஈசிஆர் நிறையா கவர் பண்ணுறேன்னு சொன்னார். ஈசிஆரில் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பஸ்ஸும் ஈசிஆர் தான், இன்னும் நிறையா வரும். ஸோ அவருக்கு நன்றி. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் வந்தாச்சு, தஞ்சாவூரில் தங்கிட்டு அடுத்த வேலையில் பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.